குக் வித் கோமாளி சீசன் 6 கூடிய விரைவிலே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே குக் வித் கோமாளி பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிக் பாஸில் யாராவது 2-3 பேர் இந்த குக் வித் கோமாளிக்குலாம் வருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சௌந்தர்யாவோட நேம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 என்டர்டெயின்மெண்ட்டாக போனதுக்கு அவங்களும் ஒரு காரணம். அதனால் அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும், இவங்களுக்கு சமைக்கவே தெரியாது எப்படி இந்த ஷோக்குள்ளே வருவாங்கன்னு. கண்டிப்பாக அவங்க குக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஷோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவாவது அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் ஸோ குக்கிங் ஓரளவு தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டண்ட்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தார். ஸோ நிறைய ஃபேன் பேஸையுமே உருவாக்குனார். ஸோ அவர் உள்ளே வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உமாபதி ராமையா ஸோ அவரும் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜில் வந்து பெசன் நகர் ரவி அவரும் ஒரு நல்ல ஒரு குக் ஹோட்டல்லாம் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவரும் உள்ளே வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி சங்கர் இவங்க நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நிறைய குக்கிங் ஷோ மருத்துவ டிப்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இவங்களும் உள்ளே வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்டாக ஆக்ட்ரஸ் நிரோஷா பாண்டியன் ஸ்டோரில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த விஜய் டிவி ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பொன்னி சீரியலில் மெயின் லீடாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சபரி. ஸோ இவங்க எல்லாமே கண்டஸ்டண்ட்டாக வந்தால் இந்த சீசன் நல்லாயிருக்கும். கோமாளிஸ் யார் யார் வந்தால் நல்லா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.